ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நம்ம எல்லாருமே நம்ம மொபைலில் வந்து பில் பேமெண்ட் செய்கிறதுக்காகவும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காகவும் நிறைய தேவைகளுக்காக வந்து ஃபோன்பே ஆப்பை வந்து நம்ம மொபைலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபோன்பே ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஃபோன்பே ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பன் பண்ணுறப்பே ஒட்டோவாகவே க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி ஆப் ஓப்பன் பண்ணுறப்பயே வந்து ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி ஃபோனில் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப ஸ்டக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் அப்படின்ற மாதிரியான எரர் மெசேஜ் ஏதாவது காட்டுது. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் ஃபோன்பே ஆப் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்க, அதனால் தான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் ஃபோன்பே அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ண அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட்டட் அதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணுவோமா இருந்தாலுமே ஸோ அந்த ஆப்பில் உள்ள சரியான பக்ஸ் காரணமாக வந்து அந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துலையும் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்புமே காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு இந்த இடத்துல சர்ச் பாரில் நீங்கள் ஃபோன்பே அப்படின்றத ஒருக்க சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து இந்த இடத்துல டீலீட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஆப்ஷனை செஞ்சதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் மெனுவுக்கு போயிட்டு ஃபோன்பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ஓப்பன் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரி ஓப்பன் ஆகுச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் உங்கள் ஃபோன்பே ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ஓப்பன் பண்ண அப்புறமா நீங்கள் ஃபோன்பே ஆப்பை வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றது. மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் மூலமாக வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் ட்ரை பண்ணியுமே உங்கள் ப்ராப்ளம் வந்து இன்னும் சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்வது. ஏன்னா நம்ம மொபைலுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறதே இல்லை, தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒன்று ரெஸ்ட் தேவை. சம்டைம்ஸ் வந்து இப்படி நம்ம தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறனால நம்ம மொபைல் வந்து ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். இப்படி மொபைலில் இஷ்யூஸ் வரனாலையுமே ஃபோன்பே ஆப் வந்து நம்ம மொபைலில் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன்னு அப்புறமா ஃபோன்பே ஆப்பை ஓப்பன் பண்ணி சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.